அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லம், ஈர நெஞ்சம் அப்படின்ற பேரில் செயல்படக்கூடிய ஒரு முதியோர் இல்லம். அந்த முதியோர் இல்லத்திலிருந்து காணாமல் போன தன்னுடைய தாய், அந்த தாயை மகன் மீட்டெடுத்தார். அந்த முதியோர் இல்லத்திலிருந்து தன்னுடைய தாயை கண்டறிந்து விஜயகுமார் என்கிற மகன் மீட்டெடுத்தார் அப்படின்ற செய்தி ஊடகங்களில் நம்ம பார்க்க முடிந்தது. என்ன சம்பவத்தோட பின்னணி அப்படின்னு கேட்டால், இவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அவங்களுடைய தாயார் எப்படியோ அவங்க மிஸ் ஆகிட்டாங்க. காணாமல் போன அவங்களுடைய தாயாரை தேடி அவருடைய மகன் நிறைய முயற்சி எடுத்திருக்காரு, காவல்துறையில் புகார்லாம் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு தெரியாமல் அவர் பரிதவித்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பாக கோவை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிக கொடூரமான ஒரு சம்பவம். 10 வயது சிறுமியை 2 மனித மிருகங்கள் மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து அந்த குழந்தையை கொன்ற சம்பவம் நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். நம்ம பிள்ளைகளுடைய பாதுகாப்பு எந்த மாதிரி இருக்குது, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று கண்டறிய முடியாத அளவிற்கு மிக கொடூர புத்தி உள்ளவர்களும் நம்ம சுற்றி இருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கையை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு சம்பவம். அந்த குழந்தை இறந்த அந்த சம்பவம் தொடர்பான செய்திகள், அது தொடர்பான பல விவாதங்கள். இன்னைக்கு தூய ஆட்சியை நாங்கள் கொடுக்குறோம், சட்ட ஒழுங்கு அப்படியே தூக்கி நிப்பாட்ட போகிறோம்னு சொன்னவங்க என்ன லட்சணத்தில் செயல்பட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த இறந்து போன குழந்தைக்காக அந்த முதியோர் இல்லத்தில் இருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மெழுகுவர்த்தி ஏற்றி அவங்க ஒரு அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஊடகங்களில், தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே போகுது. அப்படி தொலைக்காட்சி ஊடகங்களில் போகும்பொழுது முதியோர்கள் எல்லாம் நின்று மெழுகுவர்த்தியை பிடிச்சி நிற்கக்கூடிய நேரத்தில் அப்படியே ஒரு ஓரத்தில் யார் தன்னுடைய தாயாரை தேடிக்கிட்டு இருந்தாரோ, 4 மாதமாக அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதவித்து கொண்டிருந்தாரோ, அந்த நபர் தன்னுடைய தாயாரை அந்த வீடியோவில் பார்க்குறாரு. நிறைய ஊடகங்களில் அந்த வீடியோ காட்சிகள் வந்தது. அந்த அம்மாவை பார்த்துட்டார். பார்த்த உடனேயே தன்னுடைய தாயார் இந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டறிந்து இல்லத்துக்கு தேடி தன்னுடைய ஆதாரங்கள்லாம் காட்டி ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக அந்த தாயாரும் தன்னுடைய மகனையும் தன் குடும்பத்தாரையும் அவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது காவல்துறையில் புகார், அந்த காவல்துறை வழியாகத்தான் இந்த முதியோர் இடத்துல கொண்டு அவங்க சேர்த்திருக்கிறாங்க. காவல்துறை அந்த அம்மாவை விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்க 70 வயதை கடந்த பெண்மணி என்பதனாலயா என்னன்னு தெரியல, சரியான விவரம் கொடுக்க முடியாதனால மகனிடத்தில் கொண்டு போய் அந்த குடும்பத்தார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருந்தது. இப்போ மகன் டிவியில் பார்த்துட்டு அம்மாவை தெரிஞ்சு கண்டுபிடிச்சி மீட் எடுத்துட்டார், தன்னுடைய தாயாரை அழைச்சிட்டு போயிட்டார். அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. அதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மற்ற முதியோர்களிடத்தில் ஊடகங்களில் பேட்டி கேட்குறாங்க. அந்த அம்மா பேர், அந்த மீட்டெடுத்த அம்மா பேர் சுமித்ரா. இப்படி மகன் கண்டறிந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, இவங்க கிட்டத்தட்ட அந்த முதியோர் இடத்துல ஒரு 4 மாதம் இருந்திருக்கிறாங்க. 4 மாதம் இருந்ததுனால அங்கே இருந்த மற்ற சக முதியோர்களும் அவங்கக்கிட்ட நல்லா அன்பாக பழகியிருப்பாங்கல்ல. அப்படி பழகிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இங்கேருந்து போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் சந்தோஷம், குடும்பத்தாரோடு அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்மோட இருந்தவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறாங்களே அப்படின்ற ஒரு பெரிய அந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்குது. அதோடு சேர்ந்து அந்த முதியோர்கள்ட்ட பேட்டி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் சில முதியோருடைய அவங்க பேசுனது நம்ம கேட்க முடிஞ்சது. என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுடைய மகன் குடும்பத்தார்கள் மீட் எடுத்துகிட்டு போன மாதிரி எங்களையும் எங்கள் குடும்பத்தார்கள் மீட் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த முதியோர்கள் சில பேர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்க சந்தோஷமாக போனாங்க, எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அது அவங்க மகனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும்? அவங்க நம்ம எங்கள் சாரு மெழுகுவர்த்தி ஏற்றி அன்றைக்கி இது பண்ணார், அதை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. நேற்று சுமித்ராங்கிற பாட்டி அவங்க மக்கள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப எங்களையும் அப்படி கூட்டிகிட்டு போனால் சந்தோஷமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி கூட்டிகிட்டு போனாங்க? ஒரு அஞ்சலி செலுத்தினோம் எல்லாரும் சேர்ந்து, மெழுகுவர்த்தி பற்ற வச்சு. அது முகம் தான் அவங்க எப்படியோ தெரிஞ்சு வந்தாங்க. ரொம்ப இதாகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கும் அதை பார்த்தா எங்களே அதை மாதிரி கூட்டிகிட்டு போக மாட்டாங்களான்னு ஒரு நினைப்பு. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கு. எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த கொடூர புத்தி உள்ளவர்களை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். இந்த பெற்றோர்களை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய பிள்ளைகளை நம்ம என்ன சொல்கிறது? இவன் தான் இருக்கிறதுலேயே மகா கெட்டவன். அதாவது எவ்வளோ ஈனப்பிறவிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு ஈனத்தனமான செயலை செய்கிறாங்க அப்படின்னாலும்
வயிற்றில் சுமந்த தாயை கொண்டு போயிட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது நமக்கு தேவையற்ற பொருள் என்று எண்ணி கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு நம்ம கடமை முடிஞ்சு போச்சு, மாதம் மாதம் அதுக்கு செலவுக்கு ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு வந்தால் போதும் என்கிற ஒரு புத்தியோடு சில பேர் இருக்க தானே செய்கிறாங்க. ஏன்னா முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாரும் இல்லாத அனாதைகள் கிடையாது. நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். முதியோர் இல்லம் அப்படின்னா ஒருத்தரும் இல்லாத ஆதரவற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஆதரவற்றவர்கள்லாம் கிடையாது, ஆதரவு உள்ளவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இனிமேட்டு இது நமக்கு தேவையில்லை, நமக்கு பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு ஆயிடுச்சு, இனிமேட்டு இந்த வயசானவங்களை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே சமாளிக்க முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, அது இதுன்னு காரணங்களை சொல்லி கொண்டு போயிட்டு இந்த இல்லங்களை தள்ளிவிடுற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அம்மாவுடைய ஒருத்தவங்க அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி எங்களையும் கூட்டிகிட்டு போனால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு எங்களுடைய நாட்களை செலவழித்தால் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா, முதியோர் இல்லங்களில் எவ்வளோ வசதி செய்து கொடுக்கப்பட்டாலும் சரி, நமக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் எனக்கும் முதியோர் இல்லத்தோடு நிறைய தொடர்புகள் இருக்குது. நாம் இருந்த ஜமாத்தில், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இன்றைக்கும் சரி, இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூரில் மிகச் சிறப்பான ஏற்பாட்டில் செயல்படக்கூடிய முதியோர் இல்லம் தான். அங்கே தேவையான அவங்களுக்கான எல்லா சௌகரியங்களும் செய்யப்படுது. நல்ல அன்பான உபசரிப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டாலும் சரி, குடும்பத்தார்கள், அவங்க பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைங்க அவங்க பக்கத்தில் இருந்து அவங்கள பராமரிக்கிற மாதிரி வராதில்ல. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் கொண்டு போயிட்டு விடக்கூடிய பிள்ளைகள் யோசித்து பார்க்கணும், நீ என்னத்தை நீ கட்டி இந்த உலகத்தில் நீ அனுபவித்து எதை நீ நாளைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ரொம்ப வேதனையோடு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தில் பெற்றோர்களை பராமரிப்பது என்பது அவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு கட்டாய கடமை. இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளில் சில குறை வைத்தால் கூட இறைவன் மன்னித்து விடுவான். ஆனால் வயிற்றில் சுமந்த தாயவோ அல்லது தோளில் சுமந்த தந்தையவோ இப்படி நோவினை செய்யக்கூடியவன, அதே மாதிரி அவங்களுடைய வயதான காலத்தில் பராமரிக்காமல் விட்டவர்களை எல்லாம் மிக கடுமையாக இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருந்தும் கூட பல இஸ்லாமிய குடும்பங்களில் நிலைமை இப்படி இருக்கிறது. பெற்றோர்களை கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு ஓரஞ்சாரத்தில் தள்ளிட்டு நிம்மதியாக இருக்கிறது. இன்னும் சில குடும்பங்களில் முதியோர் இல்லத்தில் தரமாட்டான், வீட்டில் தான் வச்சிருப்பான். வீட்டில் வச்சிருந்தாலும் எப்படி வச்சிருப்பான் அப்படின்னு கேட்டால், அவங்கள வந்து எந்த விதமான ஒரு மரியாதையும் இல்லாமல், கண்ணியமும் இல்லாமல், வாய் திறந்து தனக்குன்னு ஒரு தேவைக்கு கூட கேட்க முடியாத நிலைமையில் பல பெற்றோர்கள் வீட்டில் வந்து அவங்க ஒரு அடிமை போல வீட்டில் இருப்பாங்க. எப்படா முடியும், தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு மோசமான சிந்தனையில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் இறைவன் வந்து மறுமையில் ஒரு விசாரணை வைத்திருக்கிறான், அந்த விசாரணையில் மிக கடுமையாக கெட்டவர்கள் அவர்களுடைய செயல்களுக்கு ஏன் கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் இவைகளெல்லாம் நமக்கு முன்னாடி காரணத்தை பார்க்கும்போது இவெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான், அதனால்தான் இப்படியான ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்திருக்கிறான் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெற்றோர்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். வயதான காலத்தில் உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா, உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற ஒரு ஒளியாக அவர்களை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறான். தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்களை அப்படி வந்து நீங்கள் வேதனைப்படுத்திடாதீங்க. சில காரணங்களுக்காக, குடும்ப சூழலுக்காக நம்ம ஏதோ எத்தனை காரணங்களை பின்னணியில் சொல்லிட்டு அவங்களை கொண்டு போயிட்டு நம்ம நல்ல ஒரு சேஃபான இடத்துல தான் வச்சிருக்கிறோம், நல்ல செலவு செய்து அவங்களுக்கான எல்லா அடிப்படை வசதியோடு தான் அவங்க அங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் திருப்தி அடைந்து கொண்டாலும் தயவு செய்து ஓடி சென்று உங்கள் பெற்றோர்களை கட்டி அணைத்து தூக்கிட்டு வந்துட்டு அவங்கள உங்கள் கூடயே வச்சுக்காங்க, உங்களோடய வைத்து பராமரிங்க. எல்லா விதமான கண்ணியத்திற்கும் உரித்தவர்கள் அந்த பெற்றோர்கள். அவங்கள உங்கள் பக்கத்தில் வச்சுக்காங்க, அவங்களுக்கு கண்ணியமான முறையில் அவங்கள நடத்துங்க. நீங்கள் அவங்களுக்கு கண்ணியமான முறையில் நடத்துறது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுக்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை. பெற்றோர்கள் என்பவர்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு இறைவன் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதில்ல. சின்ன வயசுலேயே அனாதைகளாக நிற்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் இன்றைக்கி எல்லா விதமான வருமானம், வீடு, குடும்பம் எல்லாம் அமைந்த பிறகு நம்முடைய பெற்றோர்களை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் தள்ளுறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெற்றோர்களை நம்ம நோவினை செய்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட ஒரு ஈன பிறவி வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட செயல் உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களாக இருந்தால் உடனடியாக ஓடி சென்று உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மீட்டெடுங்கள். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நடத்துங்க. அதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்கின்ற நற்செயல்களிலேயே இறைவனுக்கு ரொம்ப விருப்பமான செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அதுக்கு மாற்றமாக நாம் நடந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய கோபத்திற்கு நாம் உள்ளாகுவோம். அப்படி கோபத்திற்கு உள்ளாகுவது என்பது நீங்கள் எவ்வளோ பெரிய அமல் இறைவனுக்காக நீங்கள் வந்து தொழுது நீங்கள் வணக்கம் புரிந்தாலும் சரி, உங்களுடைய வணக்கங்கள் நிராகரிக்கப்பட்டு மிக கடுமையான முறையில் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாகுவீர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.